தலைக்கு மாத்திர டக்ஸ் தானே அது. अभी देख उसका ऑटो पंचर हो जाएगा. பஞ்சர் ஆயிட்டா? எனக்கு புரியல, எப்படில டக்ஸை போட்டால் அது எப்படில பஞ்சர் ஆகும்? யாரில் இது டேரக்டரு? யாரில் நீங்களாம்? எப்படி? நல்லா இல்லை சார். சரி ரைட்டு கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து வடக்கன் சீரியல்ஸ் வடக்கன்ஸ் ஆட்ஸ் அதில் உள்ள ட்ரோல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், பாருங்கள். சவாரி போலாமா? अरे सुधा, ये तेरे चेहरे को क्या हुआ? हाँ? तुम्हें चाहिए 9X. चेहरे पे रौनक लाइए। हेयर कलर अपना चेंज है जी। 9 सेकंड में फॉरेन पासपोर्ट दैट साइड मैम। இல்லை இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. முகத்துக்கு போட்டிங்க, ஓகே, முகம் கலர் ஆகுது, ஓகே. ஹேர் கலர் சேஞ்ச் ஆச்சு. பழைய ஹேரை பாருல, பிளாக்ல, இந்த ஹேரை பாருல. அது ஃபேக். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எப்படி கண்டுபிடிச்சாங்க இவங்க தான் கிஸ் பண்ணாங்கன்னு? க்ளீன் ஆகிட்டாமோ? சரி, சாபா, செமையான ரிமேஜ். ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புறீங்க? மானகிட்ட போயிடலாம். இது ஒரு ஆடு. இந்த ஆடுக்கும் அந்த இப்போ ஒரு பவுடர் காமிச்சிங்க, அதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியலை. உதட்டில் அந்த பொடியை போட்டிங்களா? என்ன சம்மந்தமேலாம் ஆடு அடிக்க? போங்கடி, விடுங்கடி, நெக்ஸ்ட் வாங்கடி. எங்க இருந்தா வந்து தேடுறீங்க? இந்த வடக்கன்ஸ்லாம் எடிட் பண்ணுவானுங்க. அந்த காரில் போயிட்டு விண்வெளிக்கு போகிறது, அங்கேருந்து நம்ம காந்தி தாத்தாவை தூக்கிட்டு வருது, அந்த எடிட் கூட இதை விட நல்லா இருக்குங்க. ஆனால் ஒரு நாடகம் இருக்கீங்க, ஆனால் உங்கள் எடிட்டிங், உங்கள் இந்த சிஜி ஒர்க்கு அதை விட மோசமாக இருக்குது. கிராஃபிக்ஸ் நல்லாவே இல்லை. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இந்த காமெடி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு டைம் பாருங்கள். அதாவது நம்ம தலைவருக்கு நெத்தி போட்டுல சுட்டாங்க, அப்படியே ஒரு பிரசாதம் திம்பாரு. அடுத்தபடியா அவர் கார் ஓட்டுவாரு. கார் ஓட்டுறாரா? அதுவும் கண்ணாடி போட்டு கார் ஓட்டுறாரா? அடுத்து வேற என்ன இருக்கு காட்டுங்க. வெயில்னால இளநீ குடிக்க கூட்டி போயிருக்காரு. அவருக்கு கண்ணை வச்சுட்டு இருக்காங்க, அவர் இளநீ குடிக்க கூட்டி போயிருக்காரு. சரி, இதுதான் முக்கியமான சீன். அதாவது அவரை இளநீ குடிக்க கூட்டி போயிருக்காரு, சரிங்களா? அதை கொண்டா விட்டுருவேன். இவருக்கு நெத்தி பொட்டில் சுட்டுருக்கு, இவரு கொண்டாவில் ஒரு உளுந்த வடை. எப்படி உளுந்த வடை அவங்க ஒய்ஃபு தலையில் பட்டதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கோமாக்கு போயிடுவாங்க. இதில் இவரை வந்து நம்ம அவர் பேர் என்னது, நர்ஸா, இவர் தெரிலப்பா, இவர் வந்து ஃபஸ்ட் எய்டுக்காண்டி சும்மா துடைக்க போவார், அது துடைக்க மாட்டார். யாருன்னு நீங்களா? என்ன நடக்குது?
எந்த ஊரியா நீங்கலாம்? எப்படில எடுக்க இந்த நாடகத்தலாம்? இது நாடகமா படமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் எப்படி இது எடுக்கும்போது உங்களுக்கு சத்தியமா சிரிப்பு வரலையா, இல்லாட்டி உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையால? போங்கடா கடுப்பேத்தாங்கடா போங்கடா. ఎందుకండి అంత బాధపడతారు? ఇవేను సావలేయా? మీ చేతిలో సుమంగలిగా పోవడం కంటే ఇక పుణ్యమే ఉంటుంది. చెత్తురా கோபத்துல இந்த ஃபேன் தூக்கிட்டு அடிக்கலாம் போல வருது எனக்கு. பக்கத்துல அந்த அருவாளை ஏறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். அவ்வளோ ஆத்திரமா வருது எனக்கு. இவ்வளோ குட்டி சூட்கேஸ்ல கால் தட்டி மண்டை தட்டி நீங்க சூட்கேஸ்க்குள்ள விழுவீங்க. ஓ, அதுல யார் இருக்கான்னு கூட பார்க்காம இவன் வந்து பூட்டிடுவான். அமைதியாரா எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இல்ல ஒரு வெயிட்டா இருக்குன்னா அது என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான். இதெல்லாம் ஒரு சீனுமையிலால அது எப்படி அவ்வளோ குட்டி பாக்ஸில் பர்ஃபெக்டாக ஒரு திப்பி விழுவா? சரி விழுந்துட்டப்பா, அது எப்படி பர்ஃபெக்டாக மூடும்? சரி மூடிட்டுப்பா. யாராக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி சூக்கேஸ்லாம் பூட்ட மாட்டான். ஒரு சூக்கேஸ் கீழே கிடந்தா என்ன இருக்குன்னு தான் பார்ப்பான். சரி அவன் பூட்டிட்டான். அதை இழுக்கும் போது அது வெயிட்டாக இருந்துச்சுன்னா மனசாச்சும் ஒன்று இருக்கா இல்லையால? அது அவ்வளோ வெயிட்டாக ஒரு சூக்கேஸ் அவ்வளோ வெயிட்டாக இருக்குமால, பிஞ்சிட்டு போயிரும்ல அவ்வளோ வெயிட்டில் இழுத்தா. சரி என்ன இருக்குன்னு திறந்தவனு பார்க்க மாட்டானா? புரியல எனக்கு, என்ன கண்டராஜுமா அது? ஃபேனுக்கு வேலை வச்சுடாதியோ, உடச்சி போடுவேன். ஏன் செல்லு ஏன் ஃபேன்னாலும் அமைதியாக இருக்கு. நேரில் இருந்தால் அடி தூக்கி போட்டு மண்டைகள்லாம் உடச்சி விட்டுருவேன். இசை மலையில் நினைத்த என்ன இது இசையிலேயே மைய சைரியல் நமக்கு வேணாம்பா. நீங்க மனுஷன்லாம் வேற எதுவும் மாலை. எப்படி சால் இழுத்துட்டு போனா எப்படி இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போட முடியும்? அவனும் பின்னாடியே ஓடினானா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இவளுக்கு தெரியாம இழுத்துட்டே போனாலாம். என் முட்டாப்பையில பக்கத்துல போய் மண்டல் தட்டி கேளம்ல நான் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. வாயை திறந்து வாயெல்லாம் குளக்கட்டே வச்சுக்க மயிராண்டி போட்டு கொள்ளு. எனக்கு ஆத்திரமா வருது. எனக்கு இதை பார்க்கும்போது ஆத்திரமா வருதுல. இது நடைமுறைக்கு எனக்கு என்ன சொல்றதே தெரியல. இதெல்லாம் எப்படி இப்படிலாம் எப்படி யோசிக்கோ? அது ஒரு சாலில் நம்ம கையில் மாட்டினா கூட ஒன்று பிஞ்சிட்டு போயிடும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்று பின்னாடி இழுத்துனா டக்குன்னு அவங்களுக்கு தெரியும்ல, இல்லாட்டி சால் உரி வந்துடும்ல. சரி அதை விட அவளை விட்டுரு. இவன் பின்னாடியே ஓடுறான். பிடிச்சி இழுத்து அத்துட்டு வந்துடும். சரி விடு நீ பின்னாடியே ஓடுற. அங்கே சுத்தமும் நடந்து தானே போனேன். நடந்து போகும்போது வாயில் கொலக்கட்டையில் வச்சுருந்தான் ஒப்பட வாலி. ஏல ப்ரெஷர் ஏற்றாது இல்லை எம்மா இங்கே பாருமா சால் மாட்டிருக்குமா சொல்ல தெரியாதா? வாயில் என்ன எண்ணத்தில் வச்சுருந்த வாயில், இன்னும் மயிரில் வச்சுருந்த வாயில். ராபி கூல். இதுக்கப்புறம் ஆடு வரட்டு பேட்டுட்டு வர முடியும். நீ நான் பேச மாட்டேன், பேட்டு தான் பேசும். இனிமேல் எவனா இந்த மாதிரி சீரியல் எடுத்து பாருங்க, அடிச்சு மண்டையெல்லாம் உடைக்க முடியும் உங்களுக்கு. எனக்கு ஆத்திரங்கள் வருது.
निरमा निरमा वॉशिंग पाउडर निरमा दूध सी सफेदी निरमा से आए रंगीन कपड़ा भी खिल खिल जाए. இந்த ஆடை நான் சின்ன வயசில் பார்க்கும்போதே இந்த ஆடை நான் ஆறாருன்னு அறுத்துருக்கேன். இப்போ இந்த ஆடை விட்றதா இல்லை. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்காந்துருக்கு. அதாவது நடைமுறைக்கு வாங்கலாம் மயிராண்டிகளா? இந்த மாதிரி ஒயிட்டில் ட்ரெஸ்ஸை போட்டு போனால் எவனா சவுதி அடித்தா மேலே உழாதா? இது ஒரு ஆடு தான் சரிங்களா? ஆடை வந்து நடைமுறை கொண்டு வாங்க. உங்கள் ஆடில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இந்தளவு பளபளன்னு இருக்கும் சரிங்களா? பளபளன்னு இருக்கும், நல்ல ஒயிட்டாகவும் நல்ல ரொம்ப நாள் இந்த பொடி வந்து ரொம்ப நாள் அந்த மாதிரி கொண்டு வாங்க. சம்மந்தமே இல்லாமல் உங்கள் மேலே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்கன்னா மேலே சவுதி அடித்தா கூட உங்கள் மேலே படாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் ஆட்ட வேணாம். கோவமாக வரதில்ல, லாஜிக்கலும் நீ கண்ட மணிக்கு பண்ணுங்க, நான் பண்ண வேணாம்னு சொல்லல. ஆனால் நீங்கள் எதை விற்க போகிறீங்க, அதுக்கு எங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அதுதானே நீங்கள் சொல்லணும். சம்பந்தமே இல்லாமல் என்ன இளவுல இது? ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. सबकी पसंद निरमा वॉशिंग அதை ஒருத்த கும்பிட வேற செய்யறான். निरमा மேலே விழுந்துரும். निरमा சொன்னா ஆடு தானே மட்டும் என் கையில் அந்த பொம்பளை கிடச்சான்னு வையன், சலம் மாட்டையே உடச்சி மாவளை கேத்திரோம்ல. நாய் பிரசவம் பார்க்க போ, நாயும் குரங்கு பிரசவம் பார்க்கு. சரி சின்ன வயசில் இந்த மாதிரி சீன்லாம் பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருந்தோம்ல. ஆனால் இப்போ தான் புரியுது இதெல்லாம் காமெடி சீன். சரி ஓகே, நான் இப்போ சின்ன பையனாக இருந்திருக்க முடியும். ஆனால் அந்த டேரக்டர் கொஞ்சம் பெரிய ஆள் தானப்பா, கொஞ்சம் லாஜிக்னு இருக்கா இல்லையாப்பா? சரி ஓகே, இது கூட ஓகே, விலங்க வச்சு ஏதோ சின்ன பசங்களுக்காக எடுத்துருக்கான்னு விட்டுலாம். நான் ப்ரெஷரில் இருக்கோம்ல, போங்களேன் அடுத்து ஏதாவது நல்ல இதாக அனுப்புங்களேன். என்ன வண்டி பறக்கு? You playing? What type of plane is this? This is playing. She what? It's about to go down. Hey! I am me to me by me. இந்த மாதிரி சீன்லாம் தமிழ் சினிமாவில் பார்த்து நம்மளாம் ஃபயர் விட்டுருக்கோம்ல. இப்போ கூட இந்த மாதிரி சீன்லாம் நம்ம பெரிய ஹீரோஸ் பண்ணால் இப்போ நமக்கு அது நல்ல சீனாக தான் தெரியும். ஆனால் ஃபாரின்கார ஒருத்தர் அதை பார்த்து ரியாக்ட் பண்ணும்போது சிரிப்பு தான் வருது. God have mercy upon us. Don't do anything stupid. இதெல்லாம் பார்த்தா எனக்கே சிரிப்பா இல்லை, அவர் எப்படி சிரிக்காவே இருப்பார். எப்படில டாலர்ல இருந்து சிங்கம் வந்து அடிக்கும்? சொல்லுங்கடா, சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. மனசாட்சி இருக்கா இல்லையா உங்களுக்கு? மீ while watching this legendary scene. நியூ மருமகள் இப்படிதான் இருப்பாங்க. அந்த அரிசி ஃபுல்லாக கொட்டி போச்சு. ஆனால் வேணா பாரு,
அதை எடுக்கும்போது கண்டிப்பாக அரிசி ஃபுல்லாக இருக்கும். அரிசி ஃபுல்லாக கொட்டிகிட்டே தான் வருது. இங்கே பாரு எவ்வளோக்குள்ள கொட்டிட்டு பார்ப்போம். நான் சொன்னேன்னா பாரு இங்கே பாரு. இது ஒரு சீனு, இது ஒருத்தன் வச்சிருக்கான். எல்லாம் என் தலையெழுத்து. என் வாழ்க்கையில் இன்னும் நான் என் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. When my phone was charging me with my family watching Indian serial. Oh. இதில் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையாக என் ஃபோன் சார்ஜில் இருக்கும் சரிங்களா. நான் இந்த டைமில் வந்து நான் போய் நாடகம் பார்க்க போகிறேன். அங்கே இந்த மாதிரி சீன் இருந்துச்சா கண்டிப்பாக ரிமோட் தூக்கி டிவியை உடச்சி போடல. ஆனால் நான் டிவியெல்லாம் உடச்சதில்லை, போட்டு அறுத்து கிழிப்பேன். கெட்ட வார்த்தை போட்டு அறுத்து கிழிப்பேன் அந்த நாடகத்தை, அதுவும் தமிழ் நாடகத்தை.